மக்கள் வணக்கம். இந்தியாவில் 50% ஓட்டுகளுக்கு மேல் வாங்கி எந்த கட்சியும் ஆட்சிக்கு வருவதில்லை. 35% ஓட்டுகள் பெற்று பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெறுவதால் ஆட்சிக்கு வருகிறார்கள். எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறுவதால் கூட்டணி என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை ஆரம்பிக்கும் பொழுது காங்கிரசுடன் 70-30 இந்த சதவீதத்தில் கூட்டணி அமைத்து அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இதற்கு எம்ஜிஆர் ஃபார்முலா என்ற பெயர். தமிழக வெற்றிக் கழகம் இந்த கட்சியை ஆரம்பித்து விஜய் அவர்கள் முதல் மாநில மாநாடை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார். கூட்டணி ஆட்சி என்று பேசியிருக்கிறார். இந்நிலையில் அதிமுகவுடன் அவர் கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பதாக சொல்லப்படுகிறது. 80 சீட்டு வரை கேட்பதாக சொல்லப்படுகிறது. கண்டிப்பாக இபிஎஸ் அவர்கள் எந்த ஈகோவும் பார்க்காமல் விஜய் அவர்களின் கூட்டணி சேர்ந்து மட்டுமே திமுக எதிர்த்து மிகப்பெரிய வெற்றி பெற முடியும். ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஈகோவை பார்க்காமல் ஜனசேனா பவன் கல்யாணுடன் கூட்டணி வைத்ததால் இன்று சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருக்கிறார். பவன் கல்யாண் அவர்கள் துணை முதல்வராக இருக்கிறார். ஆகவே இபிஎஸ் அவர்கள் எந்த ஈகோவும் பார்க்காமல் விஜயுடன் கூட்டணி வைக்க வேண்டும். தேவைப்பட்டால் சிறுபான்மை ஓட்டுகளுக்கு பயப்படாமல் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் திமுக எதிர்த்து மிகப்பெரிய வெற்றி பெற முடியும் என்பது நிச்சயம். இதை பற்றி கருத்தை பதிவிடுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.